எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தர் மேல நம்மளால அன்பு மட்டுமே செலுத்த முடியுமா? இல்ல நம்ம பண்ண போற இந்த வேலைக்கு யாருமே நமக்கு தேங்க்ஸ் சொல்ல போறது இல்லைன்னு தெரிஞ்சா கூட நம்ம வேலைய முழுமையா பண்ண முடியுமா? இல்லன்னா நமக்கு இதுக்கான அங்கீகாரம் நிறைய பேர்கிட்ட கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரிஞ்சா கூட ஒருத்தவங்களுக்கு உதவிகரமா இருக்க முடியுமா? சரி, இதெல்லாம் விடுங்க. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்காக தியாகம் பண்ண முடியுமா? என்னது இது? இதெல்லாம் கொஞ்சம் கூட பிராக்டிகலாவே இல்லையே அப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தான் நமக்காக நம்ம இங்க நிம்மதியா தூங்கணும்னு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்காக, நம்ம மக்களுக்காக, நம்ம நாட்டுக்காக ராணுவ வீரர்கள் அங்க தூக்கம் இல்லாம தன்னோட சொந்த விருப்பு வெறுப்புகளை விட்டு, தன்னுடைய சொந்தங்களை விட்டு அங்க கஷ்டப்பட்டு கண் முழிச்சிட்டு இருக்காங்க. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு அன்பு கொடுக்கறத விடுங்க, உயிர் தியாகம் பண்ண முடியுமா? ஆனா அதை தானே நம்மளோட சகோதர சகோதரிகள் பார்டர்ல பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளால கண்டிப்பா நம்ம சக மனிதர்களை ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட கூட அன்பாகவும் கர்டசியோடையும் நடந்துக்கக்கூடிய எபிலிட்டி நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா நம்ம ஏதோ அதை அன்பார்ச்சுனேட்டா மறந்து போயிடுறோம். வெளியில உள்ள ஆளுங்களுக்கே நம்ம இப்படி சொல்லும் போது நமக்கு வீட்டில் இருக்கிற 2 3 ஜீவன்கள் கிட்ட அவங்களோட குறைகளை மறந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்டேயே நம்மளால அன்பா பழகிறதுக்கு லிமிட்டேஷன் இல்லை அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலியில் நமக்காக இருக்கிற ஒரு 2 3 ஜீவன்களோட குறைகளை அப்படி தள்ளி விட்டுட்டு அன்பாவும் அங்கீகாரத்தோடையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் ட்ரீட் பண்ணுறது பாசிபிள் இல்லையா என்ன? யோசிச்சு பாருங்க. எதுவாக இருந்தாலும் நம்மளோட சாய்ஸ் தான். இன்னிலேருந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சமாவது அன்பா இருக்கலாம், மரியாதையோட ட்ரீட் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க. கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.